தாவேக தலைவர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழலாமே என பல கேள்விகளை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில பிரச்சாரத்தை துவங்கி அவர் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்கள் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதிக்க வேண்டும், மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றுதான் டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் சார்பில் நிர்மல்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி என் சதீஷ்குமார் என்று முன்பு பரபரப்பான ஒரு விசாரணை என்பது வாத பிரதிவாதம் என்பது நடைபெற்றது. தாவேகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி ஆஜராகி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனைகளும் தாவேகாவுக்கு விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கிறார்கள், அவர்கள் வர வேண்டாம் என நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்வியும் முன்வைத்தார். இதுபோன்ற நிபந்தனைகள் அனைத்து கட்சிகளுக்கும் விதிக்கப்படுவதானே என்று அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் முழுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? யாரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் அல்ல, பொதுக்கூட்டம் நடத்தினால் சட்டக்கூட்டம் உட்பட்டுதான் நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் நீதிபதி முன்வைத்தார். இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனவும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். குறிப்பாக கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழலாமே என்று விஜய் தரப்புக்கும் நீதிபதி அறிவுறுத்தினார். காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜ்திலக் எந்த இடத்துல அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். திருச்சி பரப்புரையின் போது அந்த தாவேகா தொண்டர்கள் செயல்பாடுகளை அந்த புகைப்படமாகவும் காவல்துறை எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் எல்லாம் நீதிபதியிடங்களும் சமர்ப்பித்தார். அதை பார்த்த நீதிபதி இவர்கள் இது போன்ற உயரமான இடங்களில் ஏறி நின்று ஏதாவது அசம்பாதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது, இதை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா என்றும் கேள்விகளை முன்வைத்தார். மேலும் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில விதிமுறைகளை வகுக்க நீதிபதி அறிவுறுத்திய நீதிபதி பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்க விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகை டெபாசிட் செய்யும் வகையில விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த விதிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து வருகிற செப்டம்பர் 27ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு வழக்கை ஒத்திவைத்து அன்று வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.